செல்லு சமையலில் காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். மிளகாய் வந்து ஒரு 25 மிளகாய் அளவுக்கு விரைய எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் ஒரு 50 பல்லு அளவுக்கு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாயை வந்து பூண்டுக்கு மேலே எடுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து மிளகாய் ரொம்ப சேவக்காத வரும். பூண்டு வந்து நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்காது. 3 தக்காளி அளவுக்கு நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெட்டாக தக்காளி இதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளியோட தண்ணி வந்து நம்மளுக்கு சுத்தமாக சுண்டுற வரையும் நம்ம வதக்கணும். தக்காளியோட தண்ணி சுத்தமாக சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஆட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 10 நிமிஷம் இப்போ நல்லா ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இதுக்கு தேவையில்ல, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ அடுப்பு கம்மியாக வச்சுருங்க, அது பொரியிற வரையுமே. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. கருவேப்பிலை வந்து 2 கொத்து அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சட்னி இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம். அடுப்பு இப்போ நான் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சூட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் குறையும். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடலாம். சுவையான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.